வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான், சின்ன வெங்காய தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது சாதத்தோடையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதெல்லாமே நல்லா பொரியட்டும். தட்டி வச்ச ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வர வரைக்குமே எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். இந்த தொக்குக்கு நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அரைச்சி வச்சுருந்த 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த 6 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். தக்காளியும் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். தக்காளியும் புளியும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். தக்காளி புளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விடலாம். இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். அடுப்பை சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க. இந்த தொக்கை நம்ம மூடி போட்டு தான் குக் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாம் அரைச்சி செஞ்சுருக்கனால வெளியிலலாம் தெறிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம மூடி போட்டு குக் பண்ணால் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. தொக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த தொக்கு நம்மளுக்கு சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, அதே மாதிரி சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சின்ன வெங்காய தக்காளி தொக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.